அனைவருக்கும் வணக்கம். 2025-26 கல்வியாண்டிற்குரிய சமூக அறிவியல் புத்தகம் 6ஆம் வகுப்பிலிருந்து ஒரு 25 கேள்விகள். முதல் கேள்வி, உலகின் மிக தொன்மையான நாகரீகம் மெசபடோமியா. உலகின் மிக தொன்மையான நாகரீகம் மெசபடோமியா. ரெண்டாவது கேள்வி, 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக். மொதல் கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் ஒன்று தான், ஆனால் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் அப்படின்னா அந்த உலகின் மிக தொன்மையான நாகரிகம்னாலும் 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகம்னாலும் எல்லாம் ஒன்று தான், மெசபடோமியா தான். மெசபடோமியாவோட தற்போதைய பேர் ஈராக். அதனால் மொதல் கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் ஒரே கேள்வி தான், ஆனால் வேறு மாதிரி கேட்டிருக்கேன். ரெண்டாவது கேள்வி 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக் இக்கு. 3, இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். புக் பேக் கொஷின்ஸையும் கலந்து எடுத்திருக்கேன், ஏன்னா அதுவும் நல்லா இருந்தது அப்படிங்கிறனால அதையும் எடுத்திருக்கேன். 4வது கேள்வி, வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் காஞ்சிபுரம். மீதி எல்லாமே அந்த கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கு. 3, பூம்புகார், தொண்டி, கொர்க்கை எல்லாமே அதில் ஒட்டி இருக்குது. இது உள்ளே இருக்குது. வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் காஞ்சிபுரம். சோஷியல் படிக்கும்போது ஏதாவது ஊர் பேர் இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா அந்த மேப், அட்லஸ் மேப்பு எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மனசில் பதியும். இந்த இடம்தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். வெறும் வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட மேப்பில் இந்த ஊர் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்ணில் பார்த்தீங்கன்னா மெமரிக்கு நல்லா யூஸ் ஆகுது. 5வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? இதுவரையிலும் பார்த்தது தொன்மையான நாகரீகம் பற்றி பார்த்தோம். இது தொன்மையான நகரம். புக்கில் இந்த 3 நகரங்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகாரை பற்றி தான் ஒரு பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் தொன்மையான நகரம் அல்ல அப்படிங்கிறது சென்னை. பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை. 6வது கேள்வி, கூற்று, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. கூற்று, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. 7வது கேள்வி, இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் டேஸ் நாடு? சேர நாடு. இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் டேஸ் நாடு? சேர நாடு. 8வது கேள்வி, காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். 9வது கேள்வி, கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். 10வது கேள்வி, 1, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். 2, இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான்ஸ்வாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். 3, நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு சென்டென்ஸையும் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. எந்த நகரத்தை சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இதில் அனைத்தும் சரி அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொன்னவர் திருநாவுக்கரசர், நகரம் காஞ்சிபுரத்தை பற்றி. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம்.
2 இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் ஸ்வாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். 3 நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்தும் சரி. 11வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடர் 4 தொடரில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. மீதி 3ம் தப்பாக இருக்குது. சரி, இதில் சரியான தொடர் அப்படிங்கிறது லாஸ்ட் இ ஆப்ஷனில் இருக்கிறது. கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதுதான் சரியான தொடர். சரியான தொடரை கண்டறிக. கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. மீதி 3ம் என்ன தப்புங்கிறத சொல்லிடுறேன், அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நாலங்காடி என்பது இரவு நேர கடை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது இரவு நேர கடை இல்லை, பகல் நேர கடை. நாலங்காடி என்பது பகல் நேர கடை. அல்லங்காடி என்பது பகல் நேர கடைன்னு கொடுத்துருக்காங்க, அது இரவு நேர கடை. அடுத்தது, ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பூம்புகாரில் இல்லை, இது எல்லாமே இந்த 3 சென்டென்ஸுமே மதுரை சம்மந்தப்பட்டது. இந்த நாணயம் தயாரித்த தொழிற்சாலையும் மதுரையில் தான் இருந்தது. இந்த 3 தவறான சென்டென்ஸுக்கும் சரியானதையும் சொல்லிட்டேன். அதை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கேள்வி அங்கே ஏதாவது மாற்றி கேட்கும் போது உங்களுக்கு இது பயனாக இருக்கும். 11வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. அதுக்கான பதில் கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. 12வது கேள்வி, தவறான தொடரை கண்டறிக. இப்போ இங்கே தவறான தொடர் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மீதி 3 சரியாக இருக்குது. இ ஆப்ஷன் தான் இதுக்கான தவறான தொடர். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க காஞ்சிபுரத்தில் வாழல, பூம்புகாரில் வாழ்ந்தாங்க. அப்போ இதுதான் தவறான தொடர். அப்போ மீதி 3 இருக்கிறதும் சரியான தொடர்கள். அது என்னங்கிறத ஒரு தடவை காதில் கேட்டுக்கோங்க. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சொன்னவர் மெகஸ்தனிஸ் மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். 2 யுவான் ஸ்வாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். படிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. யுவான் ஸ்வாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். கடைசி ஆப்ஷன், புகார் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 3 சரியான. இது கேள்வி தவறான தொடரை கண்டறிக. அதுக்கான ஆப்ஷன் சி ஆப்ஷன், கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் அப்படிங்கிறது தப்பு. அவங்க வாழ்ந்த இடம் பூம்புகாரில் வாழ்ந்தது. இப்போ அடுத்த கேள்வி, 13வது கேள்வி, கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. 14 எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது? காவிரி. எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது? காவிரி. 15வது கேள்வி, பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் யார்? மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் கிரேக்க வரலாற்று ஆசிரியர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சொன்னது பாண்டிய நாட்டை பற்றி. பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார்? மெகஸ்தனிஸ். 16வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. தப்பாக இருக்கிற ஜோடி எதுங்கிறத கேட்டிருக்காங்க. மீதி 3 சரியாக இருக்குது. இதில் தப்பானது எது அப்படின்னா கீழ்கடல் அகில் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தப்பு. அது புக்கில் இல்லை. மீதி 3ம் புக்கில் கொடுத்துருக்காங்க. வடமலையிலேருந்து தங்கம், மேற்கு மலையிலேருந்து சந்தனம், தென்கடல்லேருந்து முத்து, இதெல்லாம் இறக்குமதி செஞ்சுருக்கோம் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. வடமலை தங்கம், மேற்கு மலை சந்தனம், தென்கடல் முத்து, இதெல்லாம் ஒரு பொறுத்துகளை கூட கொடுத்து கேட்கலாம். இப்போ இந்த கேள்வி, தவறான இணையை கண்டறிக. இது தவறான இணை எது அப்படின்னா கீழ்கடல் அகில் அப்படிங்கிறது தவறான இணை. 17வது கேள்வி, பூம்புகார் தற்போதைய டேஸ் அருகே உள்ளது? மயிலாடுதுறை. பூம்புகார் தற்போதைய டேஸ் அருகே உள்ளது? மயிலாடுதுறை. 18வது கேள்வி, சங்ககால சோழ அரசின் துறைமுகம்
பூம்புகார். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். 19வது கேள்வி, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள் என்று டேஸ் கூறுகிறது. பட்டினப்பாலை. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள் என்று டேஸ் கூறுகிறது. பட்டினப்பாலை. 20வது கேள்வி, ஒரு பொறுத்துக. சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, தொண்டை நாடு. இந்த சைடு சான்றோர் உடைத்து, வேலம் உடைத்து, சோறு உடைத்து, முத்துடைத்துன்னு இருக்குது. எந்த நாட்டுக்கு எது பொருந்துது அப்படிங்கிறது தான் இந்த பொறுத்துக. சரியான ஆப்ஷனை படிக்கிறேன். அது வந்து டி ஆப்ஷனில் இருக்குது. என்னங்கிறத கேட்டுக்கோங்க. சோழ நாடு சோறுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. சேரநாடு வேலமுடைத்து, சேரநாடு வேலமுடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. டி ஆப்ஷனில் இருக்கிறது. 21வது கேள்வி, ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? செங்கல்பட்டு. ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? செங்கல்பட்டு. 22வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்றாசிரியர் யார்? யுவான் ஸ்வாங். சீன வரலாற்றாசிரியர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு அடுத்து காஞ்சிபுரத்தில் வந்து படிச்சிருக்காரு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்றாசிரியர் யார்? யுவான் ஸ்வாங். 23வது கேள்வி, பள்ளிகள் டேஸ் நகரில்தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன? காஞ்சி. பள்ளிகள் டேஸ் நகரில்தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன? காஞ்சி. 24வது கேள்வி, தமிழ் சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது? தமிழ் சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது? மதுரை. 25வது கேள்வி, தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம்? காஞ்சிபுரம். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சிபுரம். நன்றி.